Hi students, today we will see about Unit 20 Organ System in Animals continuation. Salivary glands. Three pair of salivary glands are present in the mouth cavity. இப்போ பார்த்தோன்னாக்கா salivary glands உமிழ்நீர் சுரப்பி 3 pairs வந்து நம்ம மவுத்தில் வாய்க்குழிக்குள்ளே வந்து இருக்குது. They are parotid glands, sublingual glands and submaxillary or submandibular glands. இப்போ parotid glands அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேல் அன்ன சுரப்பி. நெக்ஸ்ட் சப்லிங்குவல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது நாவடி சுரப்பி. சப் மேக்ஸ்லரி ஆர் சப் மேண்டிபுலர் கிளான்ஸ் அப்படின்னாக்கா மேல் தாடை மற்றும் கீழ்த்தாடை சுரப்பி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது parotid glands are the largest salivary glands which lie in the cheeks in front of the ears. பார்த்தோன்னாக்கா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா parotid gland இதாக இருக்குது. இயர் கிட்ட சீக்ஸ் கிட்ட வந்து இருக்கக்கூடியது இந்த parotid gland. ரொம்ப பெருசு இதுதான். ஓகேவா? கிரேக் பேரா நியரு ஓட்டியைடு இயர் ஓட்டியட் அப்படின்னாக்கா என்னது இயர். ஓகே. நெக்ஸ்ட்டு சப்லிங்குவல் கிளான்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் கிளாண்ட் அண்ட் லை பெனித் த டங். இப்போ இந்த சப்லிங்குவல் நாவடி சுரப்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நம்ம நாக்குக்கு கீழே வந்து இருக்கக்கூடியது என்னது சப்லிங்குவல் கிளான்ஸ் ரொம்ப சின்னது. சப் மேக்ஸ்லரி ஆர் சப் மேண்டிபுலர் கிளான்ஸ் லை அட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த லோவர் ஜா. பார்த்தோன்னாக்கா இது வந்து இந்த சப் மேக்ஸ்லரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம லோவர் ஜா கிட்ட வந்து இருக்கக்கூடியது சப் மேக்ஸ்லரி ஆர் சப் மேண்டிபுலர் கிளான்ஸ். The salivary glands secrete a viscous fluid called saliva approximately 1.5 liter per day. இப்போ salivary gland வந்து எதை செக்ரேட் பண்ணுது? உமிழ்நீர் வந்து உமிழ்நீர் சுரப்பியை வந்து சுரக்குது. ரொம்ப வந்து விஸ்கஸான ஒரு நாளைக்கு எவ்வளோ உமிழ்நீரை சுரக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டர் உமிழ்நீரை வந்து சுரக்குது. இட் டைஜஸ்ட் ஸ்டார்ச் பை த ஆக்ஷன் ஆஃப் த என்சைம் பிட்லின் amylase in the saliva which convert starch polysaccharide into maltose disaccharide. இது ஸ்டார்ச்சை வந்து எப்படி டைஜஸ்ட் பண்ணுது இதோடைய ஆக்ஷனால் அப்படின்னு பார்த்தோன்னா உமிழ்நீர் சுரப்பியால். இதில் வந்து என்சைம் பிட்லின் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது அமைலேஸு. இதை எதை ஸ்டார்ச்சை வந்து பாலிசாக்ரைடை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது? மால்டோஸு டைசாக்ரைடாக வந்து மாற்றுது. சலைவா ஆல்சோ கண்டெயின் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் என்சைம் கால் லைசோசைம். அது மட்டும் இல்லாமல் உமிழ்நீரில் ஆன்டிபாக்டீரியல் என்சைம் வந்து லைசோசைம் அப்படின்றதும் வந்து இது உமிழ்நீரில் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு டங். த டங் இஸ் எ மஸ்குலர் சென்சரி ஆர்கன் விச் ஹெல்ப்ஸ் இன் மிக்சிங் த ஃபுட் வித் த சலைவா. நாக்கு வந்து என்னது ஒரு மஸ்குலர் ஆர்கனு. அது மட்டும் இல்லாமல் சென்சரி ஆர்கனு. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஃபுட்டு வந்து உமிழ்நீர் கூட சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த டேஸ்ட் பட்ஸ் ஆன் த டங் ஹெல்ப் டு ரெகனைஸ் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாக்கில் பார்த்தோன்னாக்கா சின்ன சின்ன டேஸ்ட் பட்ஸ் வந்து காணப்படுது. அதை வச்சு நம்ம ஃபுட்டோடைய டேஸ்ட் என்ன அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். த மாஸ்டிகேட்டட் ஃபுட் இன் த பக்கல் கேவிட்டி பிகம்ஸ் எ ப்ளூவஸ் விச் இஸ் ரோல்டு பை த டங் அண்ட் பாஸ்டு டு pharynx into the esophagus by swallowing. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கல் கேவிட்டி நம்ம அரைச்ச நல்லா உமிழ்நீரோட சேர்ந்த ஃபுட்டு எங்கே போகுது? பக்கல் கேவிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அது ரோல் ஆகி டங் மூலிமா ரோல் ஆகிட்டு அது பேர்னெக்ஸ் போயிட்டு பேர்னெக்ஸ்லேருந்து ஈசோஃபேஜஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. டூரிங் swallowing the epiglottis a muscular flap like structure at the tip of the glottis begin of trachea closes and prevents the food from entering into trachea windpipe. அப்போ உள்ள முழுங்கக்குள்ள என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா இந்த எபிக்டோஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம விழுங்கக்குள்ள நம்ம ட்ரச்சியாவில் இருக்கக்கூடிய விண்பைப் வந்து என்ன ஆயிடுது? க்ளோஸ் ஆகிடுது. இதனால் வந்து ஃபுட்டு வந்து ட்ரச்சியா விண்பைப்பில் வந்து என்ட்ராகாமல் வந்து இது மூலிமா தடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு பேர்னெக்ஸ். The pharynx is a member lined cavity behind the nose and the mouth. pharynx அப்படின்றது மெம்பரேனு பார்த்தோன்னாக்கா எதுக்கும் இடையில இருக்கக்கூடியது நம்மளுடைய மூக்குக்கும்
வாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடியது, நோஸ்க்கும் மவுத்துக்கும் நடுவில். கனெக்டிங் டம் டு த ஈசோஃபேஜஸ், இதை எதை வந்து கனெக்ட் பண்ணுது, ஈசோஃபேஜஸை கனெக்ட் பண்ணுது. இட் சர்வ்ஸ் as a pathway for the movement of food from mouth to esophagus. இதனால் ஃபுட்டு வந்து நம்ம வாயிலிருந்து ஈசோஃபேஜஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Esophagus are the food pipe is a muscular membranous canal about 22 cm in length. இந்த ஈசோஃபேஜஸ் அப்படி இல்லைன்னா அதை என்னன்னு சொல்கிறோம், ஃபுட் பைப் அப்படின்னு சொல்கிறோம். இது மஸ்குலர் மெம்பரைன் கேனலு. இதோடைய லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ லென்த் இருக்குது, 22 சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது. இட் கண்டெக்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் பார்னெக்ஸ் டு த ஸ்டொமக் பை பெரிஸ்டால்சிஸ், wave-like movement produced by the rhythmic contraction and relaxation of muscle walls of alimentary canal. இது ஃபுட்டை வந்து பார்னெக்ஸ்ல இருந்து நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு எப்படி எடுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் மாதிரி பார்த்தோன்னாக்கா நம்ம சுருங்கி விரியறது மூலிமா நம்மளுடைய மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது, சுருங்கி விரியறது மூலிமா வந்து என்ன பண்ணுது, அலிமெண்ட்ரி கேனலுக்கு எடுத்துட்டு போகுது. Stomach. The stomach is a wide J-shaped muscular organ located between esophagus and the small intestine. இப்போ நம்ம வயிறு பகுதி வந்து எப்படி இருக்குது, ஜே ஷேப்பில் இருக்கக்கூடிய மஸ்குலர் ஆர்கனு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈசோஃபேஜஸ்க்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் த இன்னர் வால் ஆஃப் த ஸ்டொமக் செக்ரெட் கேஸ்ட்ரிக் ஜூஸ். இதில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், இன்னர் வாலில் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் எதை வந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து சுரக்குது. The gastric juice is colorless, highly acidic, containing mucus, hydrochloric acid and enzymes renin in infants and pepsin. பார்த்தோன்னாக்கா இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது, ஹைலி அசிடிக். இதில் வந்து மியூக்கஸு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, என்சைம்ஸ் ரெனின் இன்ஃபான்ஸில், அதுக்கப்புறம் பெப்சினும் வந்து இதில் கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்குது. இன்ஆக்டிவேட் பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் டு ஆக்டிவ் பெப்சின் விச் ஆக்ட்ஸ் ஆன் த ப்ரோட்டீன் இன் த இன்ஜெஸ்டட் ஃபுட். இப்போ இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெப்சினோஜனை எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவ் பெப்சினாக வந்து மாறிட்டு இதுதான் வந்து ப்ரோட்டீன் வந்து ஃபுட்டை வந்து உரியறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Hydrochloric acid kills the bacteria swallowed along the food and makes the medium acidic, while the mucus protects the wall of the stomach. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வந்து அழிக்குது, விழுங்கிடுது. அது மட்டும் இல்லாமல் அது எப்பயுமே எப்படி இருக்குது, அசிடிக் மீடியமாக வந்து இருக்குது. மியூக்கஸ் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஸ்டொமக்கோடைய வாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. The action of the gastric juice and churning of food in the stomach converted the bolus into a semi-digested food called chyme. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூஸ் மூலிமா கர்னிங் ஆன ஃபுட்டு ஸ்டொமக்கில் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செமி டைஜஸ்டிவ் ஃபுட்டு சைமாக வந்து மாறிடுது. த சைம் மூவ்ஸ் டு த இன்டெஸ்டைன் ஸ்லோலி த்ரூ த பைரோலஸ். இந்த சைம் வந்து இன்டெஸ்டைனில் ஸ்லோவாக வந்து எங்கே மூவ் ஆகுது, பைரோலஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. More to know, renin causes curdling of milk protein, casein and increase digestion of proteins. இப்போ ரெனின் வந்து பார்த்தோன்னாக்கா எது கர்லிங் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன், கேசினை வந்து உருவாக்குது. அதனால் வந்து என்னது, ப்ரோட்டீன் வந்து ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகுது. ரெனின் கன்வெர்ட்ஸ் ஆன்கினோடெனிசோஜன் டு angiotensin and regulate the absorption of water and Na+ from glomerular filtrate. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெனினால என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வாட்டரும் சோடியம் சால்ட்டும் வந்து குளோமரஸ் ஃபில்ட்ரேட் மூலிமா வந்து கண்டினியூவாக வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன். த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனல். பார்த்தோன்னாக்கா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் தான் வந்து அலிமெண்ட்ரி கனல்லே வந்து ஒரு பெரிய பகுதி, லாங்கஸ்ட் பார்ட்டு. விச் இஸ் எ லாங் காயில் டியூப் மெஷரிங் அபவுட் 5 to 7 மீட்டர். பார்த்தோன்னாக்கா ஒரு பெரிய காயில்டு டியூபு
இதோடைய லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா 5லேருந்து 7 மீட்டர் இருக்கும். இட் கம்ப்ரஸஸ் 3 பார்ட்ஸ், டியோடினம், ஜெஜினம் அண்ட் இலியம். இது பார்த்தோன்னாக்கா 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று டியோடினமு, இன்னொன்று ஜெஜினமு, another one இலியம். Duodenum is C-shaped and receives the bile duct from liver and pancreatic duct from pancreas. இப்போ டியோடினம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுதான் வந்து டியோடினம். இந்த இருக்குது பார், இந்த இதுதான் வந்து டியோடினம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா இதுதான் டியோடினம். சி ஷேப் வந்து ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது இந்த டியோடினம். இது எதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா டியோடினம் வந்து என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணிக்குது பைல் டக்ட், லிவர்லேருந்து வரக்கூடிய பைல் டக்ட், பேன்க்ரியாட்டிக் டக்ட், பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் வந்து ரிசீவ் பண்ணிக்குது. ஜெஜினம், இட் இஸ் த மிடில் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் ஷார்ட் ரீஜியன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த ஜெஜினம் அப்படின்றது ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. இதா இருக்குது பார், ஜெஜினம் தான் இருக்குது இல்லை, இதுதான் வந்து ஜெஜினம். இதா இருக்குது பார், ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய ஒரு பார்ட்டு. இலியமும் ஃபர்ஸ்டே காமிச்சிடும். தான் இருக்குது பார், இந்த பகுதி வந்து இலியம். இதுதான் வந்து இலியம். ஓகேவா? அப்போ டியோடினம், ஜெஜினம், இலியம். டியோடினம் தான் இருக்குதா, டியோடினம், ஜெஜினம், இலியம், இது மூணும் தான் வந்து என்னது ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய பார்ட்டு. இப்போ ஜெஜினம் இஸ் த மிடில் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஜெஜினம் எங்கே பார்த்தோம், மிடில் பார்த்தோம். இட் இஸ் எ ஷார்ட் ரீஜியன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். த செக்ரேஷன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் intestinal juice which contains the enzyme like sucrase, maltase, lactase and lipase. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன செக்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெஸ்டினல் ஜூஸ் செக்ரேட் ஆகுது. இதில் வந்து என்னென்ன என்சைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுக்ரேஸு, maltase, lactase and lipase வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இலியம் forms the lower part of the small intestine and opens into the large intestine. இலியம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸ்மால் இன்டெஸ்டைனில் லோவர் பார்ட், கடைசி பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து எதை வந்து ஓப்பன் ஆகுது, லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து இந்த இலியத்தில் தான் ஓப்பன் ஆகுது. இலியம் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இலியம் தான் என்னது, ஸ்மாலஸ்ட் பார்ட், லாங்கஸ்ட் பார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய லாங்கஸ்ட் பார்ட்டே தான் இந்த இலியம் தான். இட் கண்டைன்ஸ் மைன்யூட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு வில்லி. இதில் பார்த்தோன்னாக்கா சின்ன சின்ன ஃபிங்கர் லைக்ஸ் ப்ரொஜெக்ஷன் வில்லி வந்து இருக்குது. 1 millimeter in length. When absorption of food take place, the approximately 4 million in number. இதில் அப்சார்ப்ஷன் ஃபுட்டு வந்து ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்குது. அது அப்ராக்சிமேட்டாக வந்து 4 மில்லியன் நம்பரில். இன்டர்னலி ஈச் வில்லிஸ் கண்டெயின் ஃபைன் பிளட் கேப்லரிஸ் அண்ட் லாக்ட்ரியல் டியூப்லஸ். ஒவ்வொன்று வில்லஸ்லேயும் பார்த்தோன்னாக்கா சின்ன சின்ன பிளட் கேப்லரிஸும் லாக்ட்ரல் டியூப்லஸும் வந்து காணப்படுது. த ஸ்மால் இன்டெஸ்டைன் சர்வ்ஸ் போத் ஃபார் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணுது, செரித்தல் நிகழ்வும் நடக்குது, டைஜஷனும் நெக்ஸ்ட்டு உறிஞ்சுதல் நிகழ்வு, அப்சார்ப்ஷனும் நடக்குது. இட் ரிசீவ்ஸ் த பைல் ஃப்ரம் liver and the pancreatic juice from pancreas in the duodenum. அது மட்டும் இல்லாமல் இதை எதை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா லிவரில் இருக்கக்கூடிய பைலையும் பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பேன்க்ரியாட்டிக் ஜூஸையும் டியோடினம் ரிசீவ் பண்ணது, இது ரிசீவ் பண்ணிக்குது. த இன்டெஸ்டினல் கிளான்ஸ் செக்ரெட்ஸ் த இன்டெஸ்டினல் ஜூஸஸ். அது மட்டும் இன்டெஸ்டினல் கிளான்ஸ் வந்து எதை செக்ரெட் பண்ணுது, இன்டெஸ்டினல் ஜூஸஸை வந்து செக்ரெட். வில்லியம் பியோமண்ட் 1785 to 1853. William Beaumont was a surgeon who was known as the father of gastric physiology. இப்போ வில்லியம் பியோமண்ட் அப்படின்ற ஒரு சர்ஜனு, இவர் என்னன்னு சொல்கிறான், ஃபாதர் ஆஃப் gastric physiology, அப்படி ஃபிசியாலஜியோடைய ஃபாதரு. Based on his observation, he concluded that the stomach's strong hydrochloric acid played a key role in digestion. இவருடைய அப்சர்வேஷனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா செரிக்க வைக்கிறது இதோடைய முக்கிய பங்காக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.